வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் பாலாஜி அலைஸ் பவிஷ்யமார் குரு வணக்கத்துடன் இன்றைக்கி டாபிக் கொடுப்போம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஒவ்வொரு லக்னத்திற்கும் யோகாதிபதி அண்ட் ராஜயோகாதிபதியோடைய வித்தியாசங்கள் அப்படின்றத பார்க்க போகிறோம். அண்ட் ரெண்டாவது முக்கியமாக இது வந்து ஒரு கான்சன்ட்ரேட்டடாக யோகாதிபதி யார் ராஜயோகாதிபதியை பற்றி தான் இருக்கும். அதனால் இந்த 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 வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். ஒரு சின்ன எக்ஸாம்பிள்ஸ் கொடுப்பேன். சில சமயத்தில் ராஜயோகாதிபதியே கெடுக்கும் நிலைமை எப்படி உருவாகுதுன்ற ஒரு சில எக்ஸாம்பிள்ஸையும் கொடுப்பேன். கடைசி வரைக்கும் பாருங்கள். சரி, ஸோ ராஜயோகாதிபதினா யார், யோகாதிபதினா யார் அப்படின்னா, பொதுவாகவே வந்து சிறு கேந்திரம் பெருங்கேந்திரம், சிறு கோணம் பெருங்கோணம் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது என்ன அப்படின்னா 1, 5, 9, அதே மாதிரி 1, 10, ஓகே, 1, 4, 10, 1, 4, 10. இது வந்து பார்த்தீங்கன்னா 9, 10ன்றது பெருங்கோணம் பெருங்கேந்திரம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த 4, 5 என்ன அப்படின்னா சிறு கோணம் சிறு கேந்திரம் அப்படின்னு சொல்லுவோம். அப்போது யோகாதிபதி அப்படின்றது ஒரு கான்செப்ட். ராஜ யோகாதிபதினா யாருன்னா, எந்த கிரகத்திற்கு 2 ஆதிபத்தியம், 2 ஆதிபத்தியம், இந்த 2 ஆதிபத்தியத்திலையும் ஒரு கேந்திரம் ஒரு கோணம், நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஒரு கேந்திரம் ஒரு கோணம், அதில் ஒரு பெரிய கோணம், இது ரொம்ப ரொம்ப முக்கியம், ஒரு பெரிய கோணம் அல்லது பெரிய கேந்திரம் எங்கே இருக்கோ அவர் தான் ராஜயோகாதிபதி. என்னப்பா குழப்பற, இது எப்படி புரிஞ்சுக்கிறதுனா, சில சமயத்தில் நீச்சத்திற்கும் நீச்ச பங்கத்திற்கும் நீச்ச பங்க ராஜயோகத்திற்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான். ஸோ நான் அது வந்து ஒரு கட்டமாகவே நான் போடுறேன். ஓகே, ஒரு கட்டமாகவே போடுறேன். ஆனால் அதே சமயத்தில் இது வந்து உண்மையிலேயே ரொம்ப டீப்பாக புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு சப்ஜெக்டு அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, அப்போது ஒரே ஒரு கிரகம் 2 ஆதிபத்தியத்தை பெற்றிருக்கும். அந்த 2 ஆதிபத்தியத்தில் ஒரு ஆதிபத்தியம் சிறுகோணம் சிறு கேந்திரமாக இருக்கும், ஒரு ஆதிபத்தியம் பெருகோணம் பெருகேந்திரமாக இருக்கும். இதுதான் ராஜயோகாதிபதியோடைய ஒரு கான்செப்டே. அப்படின்னா என்னென்னா, யோகாதிபதிக்கெல்லாம் ராஜதன்மையை கொடுக்கக்கூடிய ராஜயோகாதிபதி அப்படின்றது தான். ஸோ இப்போ எல்லா லக்னத்திற்குமே நம்ம பார்த்துருவோம். ஸோ ஸ்டார்டிங் வித் மேஷ லக்னம். இந்த மேஷ லக்னத்திற்கு ராஜயோகாதிபதின்னு யாருமே கிடையாது. அப்படின்னா என்னென்னா, ஒரு பெருங்கேந்திரம் அல்லது பெருங்கோணம் அல்லது சிறுகேந்திரம் சிறுகோணம், இது ரெண்டுத்துக்குமே ஒரே அதிபதி வரமாட்டாங்க. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா யோகாதிபதி மட்டும்தான். மேஷத்துக்கு சூரியனும் குருவும் யோகாதிபதிகளாக மட்டுமே தான் வருவாங்க. 5க்கும் 9க்கும் உடையவர்கள். ஏன்னா இவருக்கு 2 வீடு கிடையாது, இவருக்கு ஒரு வீடு வந்து கேந்திர கோண அமைப்புகளில் வராது, மறைவு ஸ்தானங்களாக வந்துடும். ஸோ அந்த அமைப்புகள் ஓகே. அதே மாதிரி அடுத்தது, ஸோ அப்போ மேஷத்துக்கு கிடையாது, ராஜயோகாதிபதி கிடையாது, கோணாதிபதி மட்டும்தான், அதுவும் சூரியனும் குருவும் மட்டும்தான். ரிஷபத்திற்கு சனி தான் பரிபூரண ராஜயோகாதிபதி, வேறு யாருமே கிடையாது. உதாரணத்திற்கு புதன் 5ஆம் அதிபதியாக வருவார், அந்த புதன் கூட கிடையாது. 9, 10 9, 10 ராஜயோகாதிபதியாக ஒருவர். இந்த இடத்துல ஒரு பெருங்கேந்திரம் ஒரு பெருங்கோணம் கூடிய 2 ஆதிபத்தியத்தை கொண்டு ராஜயோகாதிபதியாக வருவார். இந்த இடத்துல ஒரு கேள்வி வரும், அடடா இந்த ரிஷப லக்னத்திற்கு சனியே பாதகாதிபதியாக வருவாரே, அப்போது இவருக்கு வந்து என்ன அமைப்புகள் இருக்குது, இவர் தெரியாத, இவர் வந்து பாதகத்தன்மையை பண்ணிடுவாரா, இவர் மறைஞ்சு தான் இருக்கணுமா அப்படின்னா அவசியம் இல்லை. அவசியம் இல்லை. ஒரு உதாரணத்திற்கு
ஒரு உதாரணத்திற்கு சனியே இந்த இடத்துல உக்காந்துக்கிட்டு இருக்கார், ஒரு புதனுடைய பார்வை, ஒரு புதனுடைய சேர்க்கை அல்லது சுக்கிரனுடைய பார்வை, சுக்கிரனுடைய சேர்க்கை இருக்கும்போது பாதகத்தன்மை உடைந்து பரிபூரண ராஜயோகாதிபதியாகவே செயல்பட ஆரம்பிச்சிருவார். ஓகே, ஸோ அப்போது சனி சரி சார் தனித்து அமர்ந்திருக்கார் சார், எங்கேயுமே தொடர்பு கொள்ளலை, தனியாக தான் இருக்கார், அப்போ கூட பாதகாதிபதியாக செயல்பட மாட்டார். ஏன்னா அவரே ஒரு பெருங்கோண கேந்திரத்துக்கு அதிபதி ஆகிறதுனால செல்ஃப் நியூட்ரலைஸ் ஆகி பாதகாதிபதியாக செயல்பட மாட்டார். பாதக ஸ்தானத்திலேயே இருந்தாலும் பெரிய லெவலில் கெடுக்க மாட்டார் ராஜயோகாதிபதின்ற அடிப்படையில். ஆனால் பின்னாடி நான் ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன், சின்ன சின்ன செக்கு இருக்கும், அது என்னவான்றதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். சரியா? ஸோ அடுத்தது மிதுன லக்னம். இந்த மிதுன லக்னத்திற்கு யோகாதிபதி மட்டும்தான், ராஜயோகாதிபதி கிடையாது. சார் மிதுன லக்னத்திற்கு யோகாதிபதி சுக்கிரனும் சனியும், இது 5ஆம் அதிபதி, இது 9ஆம் அதிபதி. 5, 9 கூடிய சுக்கிரனும் சனியும் தான் யோகாதிபதியாக வரும். ஒரு பெருங்கேந்திரம் ஒரு பெருங்கோணம் வராது. ஒரு உதாரணத்துக்கு ஒரு சில பேர் சார் இந்த இடத்துல குருக்கு 2 ஆதிபத்தியம் இருக்கே, ரெண்டுமே கெடுக்காத ஆதிபத்தியமாக இருக்கே, 7, 10 அப்படின்னு ரெண்டுமே கெடுக்காத ஆதிபத்தியமாக வருதுன்னா இல்லை, அங்கே குரு கேந்திர பாதக மாரகாதிபதியாக இந்த லக்னத்திற்கு வருவார். அதனால் குரு வாய்ப்பே கிடையாது. ஓகே, அடுத்தது கடக லக்னம். இந்த கடக லக்னத்திற்கு கொடுத்து வச்சது கடக லக்னம். செவ்வாய் தான் மிகப்பெரிய ராஜயோகாதிபதி. 5ஆம் அதிபதி 10ஆம் அதிபதி, 2 ஆதிபத்தியம், ஒரு பெருங்கோணம், ஒரு சிறுகோணம், பெருங்கேந்திரம், 5, 10 கூடிய ராஜயோகாதிபதியாக வரக்கூடிய செவ்வாய் லக்னத்திலேயே நீச்சமாயி உட்கார்ந்தாலும் லக்னத்தில் ராஜயோகாதிபதி உட்காருவது மிக மிக சிறப்பான விஷயம். அவர் என்ன கெடுக்க போகிறார், அவருக்கு என்ன தொடர்புகள் பெற்றிருக்கு, அதனால் எப்படி கெடுப்பார்ன்றது 2வது விஷயம். ஆனால் நீங்கள் ஒரு ஸ்ட்ராங்கான ஆளாக இருப்பீங்க, அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரும். ஓகே, இதே மாதிரி தான், இதே போல்தான் சிம்மத்திற்கும் செவ்வாயே, சிம்மத்திற்கும் 4, 9 கூடைய ஒரு சிறு கேந்திரம், பெருங்கோணத்துக்குடைய 2 அதிபதியாக செவ்வாயே வருவார். அற்புதமாக சிம்மத்திற்கு அவர் ராஜயோகத்தன்மையை கொடுப்பார், அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஓகே, ஸோ இதுதான் ராஜயோகாதிபதி, வேறு யாரும் கிடையாது. இவர் லக்னத்தில் உட்காருவது மிக மிக சிறப்பு, மிக மிக சிறப்பு, அதில் மாற்று கருத்தே கிடையாது. இங்கே எப்படி அவருக்கு பாதகாதிபதி ரிஷபத்துக்கு சனி பாதகாதிபதியாக பாதகாதிபத்திய தோஷத்தை செய்யாமல் தடுக்கிறாரோ, அதே மாதிரி தான் சிம்மத்திற்கும் செவ்வாய் பாதகாதிபதியாக வந்தாலும், பாதக ஸ்தானத்தில் தொடர்பு கொண்டாலும், அவர் எத்தகைய தொடர்போடு இருக்கார், என்ன பண்ண போகிறான்றதை வச்சு தான் அடுத்த அமைப்புகள். ஆனால் பெரும்பாலும் நியூட்ரலைஸ் ஆகிடும். அதுக்கப்புறம் கன்னி. இந்த கன்னிக்கும் மீனத்திற்கும், பட் கன்னிக்கு முதல்ல சொல்கிறேன். கன்னிக்கு 2க்கும் 9க்கும் உடைய சில சமயத்தில், நல்லா புரிஞ்சுக்குங்க, சில சமயத்தில் இங்கே கன்னிக்கும் வெறும் யோகாதிபதி மட்டுமே, அதாவது சனி யோகாதிபதி, சுக்கிரன் இன்னொரு யோகாதிபதி. ஆனால் சிம்மத்திற்கு கன்னிக்கு மட்டும் இந்த இடத்தில் 2, 9 கூடிய சில சமயத்தில் ஒரு ராஜயோகத்தன்மையை தந்துவிடும். அனுபவத்தில் அமைப்பு என்ன அப்படின்னா, இந்த சனியும் சுக்கிரனும் சேர்ந்து இருக்கும்போது சில சமயத்தில் சுக்கிரன் ராஜயோகத்தன்மையை தந்து விடுவார். சில சமயத்தில் சனி ராஜயோகத்தை தந்துடுவார், இல்லை சுக்கிரன் ராஜயோகத்தை தந்துடுவார். மாற்றி அப்படியே போட்டு அடித்து தூள் கிளப்பி கொண்டு போயிடும் வாழ்க்கையில். அந்த மாதிரியான தன்மையும் உண்டு. ஆனால் மற்ற 7 கிரகத்தையும் சேர்த்து வச்சு தான் பார்க்கணும். ஓகே, ஆனால் பொதுவாக கேட்டிங்கன்னா கன்னிக்கு கிடையாது. ஆனால்
அனுபவத்தில் 2ம் 9க்கும் உடைய இந்த கிரகம் ஏன்னா ஒரு பெரும் கோணம் வந்து தொடர்பு கொள்ளுது. இங்கே 2ஆம் வீடு கேந்திரமும் அல்ல கோணமும் அல்ல, ஆனால் தன வீடாக அமையும். தன வீடாக அமைஞ்சு பெருங்கோணம் தொடர்பு கொள்வதனால்தான் ஒரு பெருங்கோணம் ஒரு பெருங்கேந்திரம் தொடர்பில் இருக்க வேண்டும் ஒரு ராஜயோகாதிபதிக்கு. அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த இடத்துல துலாம் துலாமுக்கு 4 5 கூடைய சனி வந்து இந்த இடத்தில் ராஜயோகாதிபதினும் ஒரு சில பேர் சொல்கிறாங்க. ஆனால் இந்த இடத்தில் சனி ராஜயோகாதிபதி கிடையாது, அவர் யோகாதிபதி மட்டும்தான். அப்போ ராஜயோகத்தன்மை எப்படி அவருக்கு உருவாகும் அப்படின்னா, இந்த கன்னிக்கு சொன்ன மாதிரி எப்படி உருவாகும் அப்படின்னா, இந்த இடத்தில் புதன் சனியுடன் டச் ஆனால் ராஜயோகத்தன்மையை கொடுத்துருவார். ஏன் தெரியுமா? 9 10 தர்ம கர்மாதிபதி, இது தெரியும். 9 10 கூடைய அமைப்புகள் வரும்போது தர்ம கர்மாதிபதி யோகம்னு பேர். அதே மாதிரி 4 5 கூடைய கிரகம் வந்து சிறிய தர்ம கர்மாதிபதினு சொல்லுவோம். 9 10 பெரிய தர்ம கர்மாதிபதி, 4 5 சிறிய தர்ம கர்மாதிபதினு சொல்லுவோம். சிறிய தர்ம கர்மாதிபதி யோகத்தையும் வாங்கி அவரே யோகராகவும் வரதுனால சில சமயத்தில் சில பேர் இதை ராஜயோகாதிபதினு சொல்லுவாங்க. ஆனால் இந்த 9ஆம் அதிபதியான புதன் சனியுடன் டச் ஆனால் ராஜயோகத்தை தருவார். சில சமயத்தில் அது வந்து கட்டுக்கு உட்பட்டு அப்படின்றத வச்சுக்கோங்க. ஓகே. ஆனால் துலாம் அப்படின்னு வரும்பொழுது பொதுவாக சனியை ராஜயோகாதிபதியாக சொல்வார். எப்படி இந்த ரிஷபத்துக்கு அமையுதோ அந்த மாதிரி ராஜயோகாதிபதியாக சொல்வார். ஆனால் அதே சமயத்தில் பரிபூர்ண ராஜயோகம் சனியும் புதனும் சேர்ந்திருக்கும்போது ஒரு அமைப்பில் கொடுத்துரும். விருச்சிகம், விருச்சிகத்துக்கு 2 மற்றும் 5 கூடைய குரு யோகாதிபதி கிடையாது, ராஜயோகாதிபதி கிடையாது. நிறைய பேர் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. ராஜயோகாதிபதி கிடையாது, அவர் வெறும் யோகாதிபதி தான். இந்த இடத்துல 2க்கும் 9க்கும் உடையற மாதிரி ஒருவேளை 2க்கும் 9க்கும் உடையவராகிய குருவாக இருந்திருந்தால் ஒருவேளை ராஜயோகத்தன்மை வரும். ஆனால் இந்த இடத்தில் வெறும் யோகாதிபதி மட்டும்தான். ஒரு சில பேர் சந்திரனும் சூரியனும் நல்ல அமைப்பில் வந்து ராஜயோகத்தன்மையை தரும்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல சந்திரனே பாதகாதிபதியாக ஒருவர், ஒளி நிலைமைக்கேற்ப சந்திரனே பாதகத்தன்மையை கொடுத்து சரியான வந்து ஒரு ஒரு இது பண்ணி விட்டுருவார். அதனால் இந்த இடத்தில் விருச்சிகத்திற்கு யோகாதிபதி மட்டும்தான். குருவும் சந்திரனும் சூரியனும் இவங்கெல்லாம் யோகாதிபதி மட்டும்தான். இங்கே ராஜயோக அமைப்புகள் இல்லை. தனுசுக்கும் யோகாதிபதி மட்டும்தான், ராஜயோகாதிபதி கிடையாது. யோகாதிபதி 5ஆம் அதிபதியான செவ்வாய் மற்றும் 9ஆம் அதிபதியான சூரியன், 5 9 கூடியவர்கள். இவங்க 2 பேரும் சேர்ந்தால் ராஜயோகம் கிடைக்குமா? கிடைக்காது. யோகத்தன்மையாக இருக்கும், ராஜயோகம் கிடைக்காது. பெருங்கோணாதிபதிகளின் தொடர்பு அப்படின்னு வரும். யோகாதிபதி மட்டும்தான், ராஜயோக அமைப்புகள் இல்லை. இந்த மகரத்திற்கும் கும்பத்திற்கும் சுக்கிரன் தான். சாரி, 4க்கும் 10க்கும் உடையவராக ஒருவர், 5க்கும் 9க்கும் உடையவராக ஒருவர். அட்டகாசமான ராஜயோகாதிபதி எது? இங்கே மகரத்திற்கும் கும்பத்திற்கும் சுக்கிரன் அட்டகாசமான ராஜயோகாதி. எப்படி கடகத்திற்கும் சிம்மத்திற்கும் செவ்வாய் ராஜயோகாதிபதி வந்தாரோ அந்த மாதிரி. அதே மாதிரி அடுத்தது வந்து மீனம். மீனத்திற்கு பார்த்தீங்கன்னா பேசிக்காக எப்படி கன்னிக்கு சொன்னேன்னா 2 9, அதே மாதிரி மீனத்திற்கு 2 9 கூடிய செவ்வாயை சில சமயத்தில் ராஜயோகாதிபதி என்று சொல்லலாம். கட்டுக்கு உட்பட்டு சில சமயத்தில் ராஜயோகாதிபதி அப்படின்னு சொல்லலாம், தவறில்லை. ஆனால் அவர் ராஜயோகத்தை தருவாரா அப்படின்னா அவரோட எந்த கிரகம் தொடர்பில் இருக்கின்றதை பொறுத்து ராஜயோகத்தன்மையை தருவார். சரியா? சரி, இப்போது 12 லக்னத்திற்கும் யோகாதிபதி யார், ராஜயோகாதிபதி யாருன்னு பார்த்தாச்சு. ஸோ அப்போ அடுத்தது ராஜயோகாதிபதி கொடுக்க மட்டும்தான் செய்வாரா, கெடுக்க மாட்டாரா? ராஜயோகாதிபதி கொடுக்க மட்டும்தான் செய்வாரா, கெடுக்க மாட்டாரா
அப்போ ராஜயோகாதிபதியின் பார்வை எப்படி அது? இப்போ ஒரு உதாரணத்திற்கு கடகம் அல்லது சிம்ம லக்னம், கடகத்தை வச்சுப்போம், கடகத்தை வைத்துப்போம். செவ்வாய் பரிபூர்ண ராஜயோகாதிபதி, அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஒரு உதாரணத்திற்கு கடக லக்னத்திற்கு சனி இங்கே இருக்குது. நல்லா புரிஞ்சுக்கங்க, ஜோசியம் குழப்பும், ஜோதிடம் குழப்பும். சிம்மத்துக்கே போட்டுடுறேன். ராஜயோகாதிபதி அவயோகத்தை எப்படி செய்வார், எங்கே செய்வார் அப்படின்றதுக்கு உண்டான ஒரு சில அமைப்பு. இந்த இடத்துல செவ்வாய் இருக்கார். செவ்வாயும் சனியும் நேருக்கு நேர் பார்த்துக்கிறாங்க. இதை என்ன சொல்லுவீங்க? பாவத்துவம் அப்படின்னுவீங்க. தயவு செய்து உங்களை மாற்றிக்கொள்ளுங்கள். அங்கே என்னன்றதை டிஃபைன் பண்ணிக்கங்க. இதுதான் இருக்கிறதுலே உண்மை. சனி தரக்கூடிய கெடு பலனை நல்லா புரிஞ்சுக்கங்க. சிம்ம லக்னத்திற்கு சனி 3ல் ஆட்சியம் உச்சமாகி 6ஆம் அதிபதி 3ல் உச்சமாகி செவ்வாயுடைய பார்வையில் இருக்கும்பொழுது சனி தரக்கூடிய கெடுதலை செவ்வாய் இங்கே ராஜயோகாதிபதியின் பார்வையாக தடுக்கும். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கெடுதலை சனியோடைய அமைப்பு ஒரு சில சமயத்தில் கொடுக்கும் அல்லது கெடுக்கும். ஆனால் இங்கே நம்ம பார்க்குறது லக்னத்துக்கு மட்டும். இப்போ இந்த லக்னத்திற்கு 3ல் அமர்ந்த உச்சமாகி இருக்கக்கூடிய சனியை செவ்வாய் பார்க்கறது தவறா அப்படின்னு கேட்டால் ஒரு விதத்தில் நல்லது, ஒரு விதத்தில் தவறு. எங்கே நல்லது எங்கே தவறு அப்படின்னா, இந்த லக்னத்திற்கு 4ஆம் வீட்டில் 3ஆம் வீட்டில் உச்சமாய் இருக்கக்கூடிய இந்த சனியை செவ்வாய் பார்ப்பது உங்களுக்கு திருமண அமைப்புகளில், இது 3ஆம் வீடுன்றது தாம்பத்திய ஸ்தானம், இந்த தாம்பத்தியத்தில் பிரச்சனைகளை கொடுக்கும். நல்லா புரிஞ்சுக்கோங்க, தாம்பத்தியத்தில் பிரச்சனைகளை கொடுக்கும் சனியை செவ்வாயுடைய பார்வை அதை நியூட்ரலைஸ் பண்ணி தாம்பத்தியத்தில் முக்கல் மொனகலை மட்டும் தரும், பிரச்சனையை மட்டும் தரும். ஆனால் வாழ்க்கை ஓடும். அதுக்கு பேர் வீட்டுக்கு வீடு வாசப்படின்னு பேர். வாழ்க்கை ஓடும். ஏன் அப்படின்னா, இந்த 2ஆம் வீடுன்னு சொல்லக்கூடிய கன்னிக்கு லக்னத்தின் ராஜயோகாதிபதியான செவ்வாய் இந்த 2ஆம் வீட்டுக்கு 6, 8ஆம் அதிபதியாக மாறிடுவாங்க. புரியுதுங்களா? ஸோ அப்போ குடும்பம் வீட்டுக்கு 6, 8ஆம் அதிபதியின் தொடர்பு அப்படின்னு வந்துடும். அந்த அடிப்படையில் தான் இந்த இடத்தில் பிரச்சனை, தாம்பத்திய ரீதியில் குடும்பத்தில் பிரச்சனை, சண்டை போட்டுப்பாங்க, பிரிய மாட்டாங்க. ஏன்னா இவரே லக்னத்திற்கு 7ஆம் அதிபதியாகவும் ஆயிடுறார் சனியே. போட்டுப்பாங்க, பிரிய மாட்டாங்க. கடுமையான சண்டை இருக்கும், பிரிய மாட்டாங்க. ஆனால் இந்த 2 கிரகத்தை மட்டும் வச்சு முடிவு பண்ணிட முடியுமா? முடியாது. சூரியன் நிலைப்பாடு என்னன்னு தெரியணும், புதன் எப்படி இருக்காருன்னு தெரியணும். ஒருவேளை புதன் வீக்கா நீச்சமாக இருக்காரு, சுக்கிரன் நீச்சமாக இருக்காரு, இல்லை புதன் நீச்சமாக இருக்காரு, இல்லை சூரியனே நீச்சமாக, இந்த இடத்துல சூரியனே நீச்சமாயிட்டாரு. இந்த மாதிரி மற்ற எல்லா அமைப்புகளையும் சேர்த்து பார்த்து தான் குடும்பத்தில் வரும் சண்டை சச்சரவுகளுடன் குடும்பம் வீட்டுக்கு வீடு வாசப்படியாக ஓடுமா, இல்லை குடும்பத்தில் 2 பேரும் கணவன் மனைவி 2 பேரும் பிரிஞ்சிருவாங்களான்றதை டெசிஷன் எடுக்கணும், கணிக்கணும். அதுதான் கணிக்கணும். ஆனால் லக்னத்தை பொறுத்த வரையில் உங்களுக்கு திருமணத்தை செய்து வைப்பார் இந்த செவ்வாய் இவருடைய பார்வை பெற்ற சனி. நல்லா புரிஞ்சுக்கோங்க, இங்கே பாவத்துவம்னு எடுக்காதீங்க. என்ன பாவத்துவம்னு கேட்க பழகிக்கங்க. எதனால பாவத்துவம், இந்த பாவத்துவம் என்ன செய்யும்? 6ஆம் அதிபதி பாவத்துவம் ஆகிவிட்டார், தவறு தவறு அப்படி பார்க்காதீங்க. 2ஆம் வீட்டுக்கு 6, 8ஆம் அதிபதியின் தொடர்பு வந்து விட்டது அப்படின்னு பார்க்கணும். அப்போ குடும்ப வீடு அடிப்படுது, குடும்ப வீட்டுக்கு ஏதோ பிரச்சனை இருக்குது, அதோட 3ஆம் வீட்டை சேர்த்துக்கணும். ஸோ இந்த மாதிரியான ஒரு அமைப்புகளை போங்க. மற்ற கிரகங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி அமைஞ்சும் சிறப்பான வாழ்க்கையில் இருப்பவர்கள் இருக்காங்க.
மற்ற கிரகத்தை பொறுத்து. இந்த மாதிரி இருந்து மற்ற கிரகங்கள் இடம் கொடுக்காமல் வாழ்க்கையை விட்டு பிரிந்தவர்களும் இருக்காங்க. அதை புரிஞ்சுக்கணும். சரியா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஹை பட்டன் வந்து அழுத்துங்க, நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ண தான் சேனலும் வளரும், சப்ஸ்கிரைபர்ஸும் வரும். உங்களுக்கு இந்த வீடியோ வந்து எந்த அளவுக்கு புரிதலை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்றதுக்கு உண்டான கமெண்ட்டையும் போடுங்க. கமெண்ட்டை போடுற நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்காதீங்க, கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஓகேயா? ஸோ அப்போது இந்த இடத்தில் எப்படி புரிந்து கொள்வது, ராஜயோகத்தன்மையை எப்படி புரிந்து கொள்வது அப்படின்றது தான் இந்த இடத்துல. ஒரு உதாரணத்திற்கு இப்படி இருக்க, இது டேஞ்சரு. செவ்வாயோடைய 7ஆம் பார்வை இங்கே பாருங்கள், ஸ்தான பலத்தில் செவ்வாய் இருந்து அவருடைய பார்வைக்கும் ஸ்தான பலத்தை இழந்த ராஜயோகாதிபதியோடைய சமசப்தம பார்வைகள், சனியோடைய பார்வையும் செவ்வாயோடைய பார்வையும் சனி. இங்கேயும் அதே தான், சனியோடைய பார்வை செவ்வாய்க்கும் செவ்வாயோடைய பார்வை சனிக்கும் இருந்தாலும் இந்த இடத்தில் ஒரு பலனும் இந்த இடத்தில் ஒரு பலனும். ஆனால் அதே தான் 6 8ஆம் அதிபதியுடைய தொடர்பு தான். இங்கே தான் டிஃப்ரென்ஸ் அண்ட் வேரியேஷன்ஸ் உருவாகும் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். புரியுதுங்களா? இப்போ உங்களுக்கு யோகாதிபதினா என்ன, ராஜயோகாதிபதினா என்ன, ராஜயோகாதிபதி யாருடன் ஒரு விதத்தில் தொடர்பு கொள்ளும்போது எந்த பாவகத்தில் பிரச்சனை வரும்ன்றதையும் நீங்கள் ஆலோசித்து பார்த்தாதான் உங்களுக்கு ஜோதிடம் புலப்படும். புரியுதுங்களா? அடுத்த பதிவில் பார்ப்போம். நன்றி நண்பர்களே.